மாவட்டம் பொன்னமராவதி அருகே எரிந்து கொண்டிருந்த இளைஞரின் உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தொட்டியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாத் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாய் வீட்டிற்கு சென்ற கோபிநாத்தின் மனைவி பிரியா தொடர்ந்து தனது கணவருக்கு தொலைபேசியில் அழைத்த நிலையில் அவர் அழைப்பை எடுக்காததால் நண்பர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டிற்கு சென்று பார்க்க சொன்னதாக தெரிகிறது. அவருடைய நண்பர்கள் சென்று பார்த்தபோது கோபிநாத் தூக்கில் பிணமாக தொங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இத்தகவல் பிரியாவிற்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உறவினர்கள் அவரது உடலை எரிப்பதற்கு மயானத்திற்கு கொண்டு சென்று அவரது உடலை எரிக்க தொடங்கியுள்ளனர். திடீரென கோபிநாத்தின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் பிரியா புகார் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பாதி எரிந்து கொண்டிருந்த உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓபிசி மக்கள் உரிமை கட்சி அறிமுக விழா கூட்டத்தில் வரும் தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கும் என அக்கட்சியின் தலைவர் ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார். மதுரை வில்லாபுரம் தனியார் மண்டபத்தில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி அறிமுக விழா கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஓபிசி உரிமைகள் கட்சித் தலைவர் ரத்ன சபாபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஓபிசி மக்கள் உரிமை அமைப்பு கடந்த 5 வருடங்களாக மத்திய மாநில அரசுகளிடம் கொடுத்த மனுக்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாகவும் மனுக்களை தூக்கிக் கொண்டு செல்வது, அதை உதாசீனப்படுத்துவது என்பதையே அனைத்து அரசியல் கட்சிகளும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் இதை ஒரு அரசியல் அமைப்பாக ஓபிசி மக்கள் உரிமை கட்சி என தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஓபிசி அணி தேர்தலில் போட்டியிடும் என கூறிய அவர் ஓபிசி மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் எனவும் அரசியல்வாதிகளை புறக்கணிப்பார்கள் எனவும் கூறினார். தொடர்ந்து இது 4வது முனை போட்டியாக அமையுமா என்ற கேள்விக்கு 4வது முனை போட்டியாக தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார். ஓபிசி மக்களது உரிமை கட்சி தமிழகத்தில் 76%, அகில இந்தியாவில் 54% உள்ள ஓபிசி மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை பொது அரங்கிலும் வரப்போகும் தேர்தலிலும் எதிரொலிக்க செய்யும் விதமாக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த அமைப்பின் சார்பாக எங்களது இயக்கத்தின் கொள்கைகளை, எங்களது மக்களின் வேதனைகளை பொதுவெளியில் பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் அவர்களின் தேர்தல் வாய்ப்புகள் பறிபோகும் வண்ணம் எங்களது அமைப்பைச் சேர்ந்த அனைத்து சமூகமும் ஒரே குரலாக ஒன்று சேர்ந்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குடும்ப பிரச்சினையில் கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே நெடுங்குளம் ஈஸ்வரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஈஸ்வரன் கூலி வேலை செய்து வந்த நிலையில் தனது மனைவிக்கு வந்த மகளிர் உரிமை தொகையினை எடுத்து செலவு செய்ததாக தெரிகிறது. இதனை அறியாத மனைவி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க முற்பட்ட போது பணம் வராததால் தனது கணவன் பணத்தை எடுத்து செலவு செய்ததை அறிந்து ஆத்திரமடைந்து தனது தாய் வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ஈஸ்வரன் தனது மனைவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்தும் அவர் வராததால் விரக்தியடைந்த ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மது போதையில் தாயை வெட்டிய தந்தையை மகன் வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கரிசல்பட்டி கிராமத்தில் மணிகண்டன் என்பவர் தனது மனைவி மகேஸ்வரி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வந்ததாக தெரிகிறது. மணிகண்டன் தினமும் குடித்துவிட்டு குடும்பத்தினருடன் தகராறு செய்வதை வழக்கமாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல மணிகண்டன் குடித்துவிட்டு அரிவாள் வைத்துக் கொண்டு மனைவி மகேஸ்வரியை கொலை செய்து விடுவேன் என மிரட்டி அரிவாளை வீசியதில் மகேஸ்வரி கையில் வெட்டு விழுந்துள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து தாயின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மகன் சுரேந்தர்
பதற்றத்தில் தனது தந்தை மணிகண்டனை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சுரேந்தரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.